எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நம்ம ஏசப்பா நம்மளை அறிந்த தேவன். எப்பொழுது நம்மளை அறிந்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது, நம்ம தாயின் கருவில் நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. நம்மளை அறிந்த தேவனுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்க, இன்னும் நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதுன்ட்டு கட்டாயம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் அநேகம் தரம் சொல்லலாம், என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என் வீட்டில் உள்ளவங்களே என்னை தப்பாக பார்க்குறாங்க, நான் ஒன்று சொன்னால் அவங்க இன்னொன்னா புரிஞ்சுக்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, வெறுக்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லி அழுது புலம்பலாம். உங்களை உருவாக்குன தேவனுக்கு உங்களுடைய இதயம் எப்படிப்பட்டதுன்ட்டு கட்டாயம் தெரியும். இதை கேட்டுட்ருக்க அநேக பேரை ஆண்டவர் தாயின் கருவில் முன்குறித்து வச்சுருக்கிறாங்க. முன்குறித்து வச்சுருக்கிற உங்களை ஆண்டவர் விசேஷப்படுத்தின உங்களை ஆண்டவர் ஒரு நாள் கட்டாயம் உயர்த்துவாங்க. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க, யாரெல்லாம் உங்களை புரியாமல் இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி ஆண்டவர் கட்டாயம் சாட்சியாக நிறுத்துவாங்க. அன்னைக்கு உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு ஆண்டவர் புரிய வைப்பாங்க. அது வரைக்கும் அவரோட பலத்த கரத்துக்குள்ளாடி அடங்கிருங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.